அரசியல்வாதி யாரையும் நான் நம்பவே மாட்டேன். ம். உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன், மக்களுக்கு அதான் சொல்லிட்டு இருக்கேன் நானு. யாரு பேச்சையும் நம்பாதீங்க. ம். நம்பி ஒரு முடிவை சொல்லிடாதீங்க. ம். இதுதான் நடக்கும் எழுதி வச்சுக்கோங்கன்னு பேப்பரையும் பேனாவையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. அரசியல் வெட்கம் கெட்டதான் அரசியல்னு நான் பல நூறு தடவை சொல்லிட்டேன். ம். அது நிரூபணமாகிக்கிட்டே வருது. ம். அரசியல்வாதிகளை தூத்தணும் இல்லை. எனக்கு நண்பர்கள் பல பேர் அரசியல்வாதி தான். இல்ல அப்படி இல்லை, அரசியலே அப்படிதான் சார் ஆயிடுச்சு. தனக்கு எது நல்லது, தன் இயக்கத்துக்கு எது நல்லது, எதிர்காலத்துக்கு நம்ம இயக்கம் எப்படி வளர்றதுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு ஒரு பார்வை பார்த்து தான் அந்தந்த நேரத்து சூழல்களில் தான் எந்த தலைவனும் எந்த கட்சியும் முடிவெடுக்கிறாங்க. இப்போ நெருக்கடிக்கு பயந்தோ இல்லை, கொஞ்சம் நாகரிகமாக சொல்லுவோம், மக்கள் விரோத திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்காக நான் எந்த தியாகத்துக்கும் தயார். என்னுடைய முதலமைச்சர் பதவி கனவையும் கூட நான் தூக்கி தள்ளி வைக்கிறேன். எனக்கு வயசு இருக்கு. இப்போ நான் அதுக்கு வீழ்த்துறதுக்கு ஒரு கூடுதல் பலம் சேர்ப்பதற்காக நான் என்டிஏவில் இணைகிறேன்னு விஜய் சொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம்? ஒரு வாய்ப்பு. ஆனால் அந்த வாய்ப்பு குறைவுன்னு நான் ஏன் சொல்றேன்னா, விஜய் தன்னை ஒரு கிறிஸ்தவராகவே அடையாளப்படுத்திக்கிறார். தப்பு இல்லை, உண்மையை சொல்றாரு அவர். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை சொல்றதுல அவர் தயங்கலை, அதில் தப்பும் இல்லை. சரி. கிறிஸ்துமஸ் கொண்டாடிய போது இந்த ஆண்டு சில பத்திரிகைகளில் தொலைக்காட்சியெல்லாம் செய்தி வந்தது. டெல்லியில் கேரளால எல்லாம் ஒரு கும்பல் துரத்தி அடிச்சான். என்னடா இங்கே வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடுறீங்கன்னு. இது ஊரறிந்த ஒரு சில சம்பவங்கள் தான். சிறுபான்மையினர் மீதான வெறுப்பை கக்குகிற ஒரு சில தனிநபர்கள் என்றாலும் கூட இந்து மத அரசியலை மையப்படுத்தி ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்கிற பிஜேபி இருக்கிற என்டிஏல போய் இப்படி விஜய் போய் சேர்ந்தாருன்னா அந்த விஜயினுடைய அடிப்படை ஆதரவு தொலைங்கிறது கிறிஸ்தவர்கள் தான். இயல்பாகவே வந்துடும். நம்ம ஆள்னு ஒரு உணர்வு வரும், வரதுல தப்பும் இல்லை. இப்போ கொங்கு மண்ணின் மைந்தர்னு எதுக்கு எடப்பாடி சொல்றாங்க? அவர் முக்குளத்து சிங்கம்ங்கிறதுனாலயா? கவுண்டர் சமுதாயத்தின் முகங்கிறதுனால தான் கொங்கு மண்ணின் மைந்தர்னு சொல்றோம். வெறும் மண்ணுக்காக மட்டும் சொல்லலை. அந்த சமூகத்தை சேர்ந்தவனால தான் அவர் அங்கே ஒரு பலம் மிக்கவர் அப்படின்னு அவரை உருவகப்படுத்துறோம் நம்ம. அதே தான் சார் விஜய்க்கும். நம்ம ஆள்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு அவர் பின்னாடி திரள்றாங்க இல்லையா? திமுக வாக்கு வங்கியாக இருந்த கிறிஸ்தவர்கள் 100 பேர் அப்படி திரண்டு நிற்கிறாங்கன்னா 5 பேராவது இனிமேல் விஜய் கிட்ட போவாங்களா? அவர் போய் பிஜேபியில் சேர்ந்தா? ஸோ அடிப்படை அந்த ஆதாரமே தகருகிற போது நமக்கு தெரிகிற இந்த சின்ன அரசியல் விஜய்க்கு புரியாமல் இருக்குமா?